தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சென்னையில் இருந்து திருச்சிக்கு ஒரே விமானத்தில் வந்திறங்கினர். தலைவர்களை வரவேற்க இரு கட்சி தொண்டர்களும் திரண்டிருந்தனர். காரை நிறுத்துவதில் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பேட்டி கொடுத்து கொண்டிருந்த வைகோவை சுகர் பேஷண்ட் என நாதகவினர் கிண்டல் அடித்ததாக கூறப்படுகிறது. அதை கேட்டதும் மதிமுகவினர் கொந்தளித்தனர். வாய் தகராறு ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் வைகோ கார் கிளம்ப நாதகவினர் கூச்சலிட்டனர். இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. கையில் வைத்திருந்த கொடிக்கம்பங்களால் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் பலருக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. சீமான் உட்பட 14 பேர் நாதகவினர் மீதும் 5 மதிமுகவினர் மீதும் வழக்கு தொடரப்பட்டது. ஏர்போர்ட் அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் பொது சொத்துக்களை சேதம் விளைவித்ததாகவும் வழக்கு பதியப்பட்டது. இது தொடர்பான வழக்கு திருச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த 16ஆம் தேதி ஆஜரானார். 7 வருடங்களாக நடந்த வழக்கு விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்படாததால் சீமான் உள்ளிட்ட 19 பேரும் விடுதலை செய்யப்படுவதாக நீதிபதி கோபிநாத் தீர்ப்பளித்தார். பொய் வழக்கு என நிரூபணமாகிவிட்டதாக நாதக தரப்பு கூறியது. சிறைக்கு செல்லவும் தயாராக இருந்தோம், ஆனால் எங்கள் முகத்தை பார்த்து நீதிபதி விடுதலை செய்தார் என மதிமுக தரப்பும் கூறியது. 2017ஆம் ஆண்டு திருச்சி விமான நிலையத்தில் அன்றைய இருந்த ஆளுங்கட்சியால் போடப்பட்ட பொய் வழக்கில் அண்ணன் சீமான் மீதும் எங்கள் கட்சிக்காரர்கள் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டிருந்தாங்க. அது இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்தது. அந்த வழக்கில் எந்த விதமான சாட்சியங்கள் எதுவும் நிரூபிக்கப்படலை, எந்த எவிடன்ஸுமே சரியாக இல்லை. அவங்க போட்ட வழக்கு பொய் வழக்குன்னு சொல்லி நீதிபதி அவர்கள் இன்றைக்கி எல்லாருமே விடுதலை பண்ணியிருக்காங்க. அண்ணன் சீமான் உள்பட இந்த வழக்கில் உள்ள எல்லாரையும் விடுதலை பண்ணியிருக்காங்க. உங்கள் கட்சி எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டாங்கன்னு? எங்கள் கட்சியில் மொத்தம் 14 பேருங்க. 14 பேர். அப்போது கட்சியில் இருந்து 14 பேர் இப்போவும் இருக்காங்க. எல்லாருமே சேர்த்து மொத்தம் வைகோ கட்சி எல்லாருமே சேர்த்து மொத்தம் 19 பேரில் போட்டாங்க. அதில் 14 பேர் எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க. திருச்சி விமான நிலையத்தில் எங்கள் அண்ணன் சீமான் வரும்போது ஐயா வைகோ அவரும் வந்தாங்க. வரும்போது நம்ம 2 கட்சி தரப்பும் பேசிகிட்டு இருக்கும்போது அது வாக்குவாதம் ஆயிடுச்சு. சண்டையானதுனால அதில் எந்த பேரிகார்டும் எதுவும் பைக் எதுவும் உடைக்கப்படலை. அப்படி உடைக்கப்பட்டதாக பொய்யான ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. என்ன தகராறு ஆரம்பிச்சுன்னா அப்படி ஒன்றும் இல்லை. ஐயா வைகோ ஐயா வரும்போது நம்ம கட்சிக்காரங்க பேசியிருக்காங்க. பேசும்போது அதனால் 2 தரப்புக்குள்ளே கைத்தல் கலப்பாயிடுச்சு. அப்போல்லாம் எதுவும் கோஷம் போட்டுக்கிறதுல பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி சொன்னதால் தான் அந்த வழக்கே பொய் வழக்குன்னு தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, விடுதலை பண்ணியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் வரவேற்பு கொடுப்பதற்காக விமான நிலையத்தில் காத்திருந்தோம். அதே விமானத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் அவர்களும் வந்தார்கள். அப்படி வருகிற போது அவர்கள் முன்னால் விட்டார், பின்னால் வந்தார். தலைவர் வைகோ முன்னால் வந்தார். நாங்கள் தலைவர் வைகோ வாழ்க என்று முழக்கமிட்டமாறு வரவேற்றோம். அந்த நேரத்தில் சீமான் பின்னால் வந்தார். அவரோடு சேர்ந்து வந்தவர்கள் இதோ சுகர் பேஷண்ட் போகிறார் என்று தலைவர் வைகோவை பார்த்து கிண்டலும் கேலியுமாக பேசினார். அந்த நாம் தமிழர் கட்சியினரும் அவர்களும் பேசினார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கே இருந்த எங்களுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் எங்கள் தலைவரை நாங்கள் நாயகனாக போட்டுகிற எங்கள் தலைவர் வைகோ அவர்களை எப்படி நீங்கள் குறைத்து பேசலாம் என்று அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமல்ல, இயக்க கொடியோடு நாங்கள் களமாடினோம். அன்றை நாங்கள் வழக்கு கொடுத்தோம் அவர்களின் மீது. எங்கள் தலைவர் வைகோ அவர்களை அவர்கள் மட்டமாக பேசினார்கள். ஆகவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணன் சோமு அவர்களுடைய பெயரில் வழக்கு கொடுத்தோம். அந்த வழக்கு அரசு தரப்பு சாட்சிகள் அல்லது போதியது இல்லாத காரணத்தால் அது முடித்து வைக்கப்பட்டது. இப்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற வழக்கு என்பது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து
பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக அரசு தரப்பில் ஏர்போர்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட வழக்கு தான் இப்போது நடந்தது. கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலமாக இந்த வழக்கு நடந்தது. நாங்கள் இருந்ததினாலோ என்னவோ தெரியவில்லை, இந்த வழக்கில் விடுவித்திருக்கிறார்கள், விடுதலை செய்திருக்கிறார்கள். காரணம், 4-5 நீதிபதிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த நீதிபதிகள் முன்னால் எங்கள் தலைவர் வைகோ படா வழக்கு சுமத்தப்பட்ட போது ஒரு இடத்திற்கு கூட அவர் தவறாமல் அனைத்து விசாரணைகளுக்கும் நேர் நின்றார்கள். அப்படி இருக்கிற போது எங்களுடைய கண்ணியம், நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒழுங்கு, இவற்றை பார்த்து இவர்கள் குற்றமிழைக்காதவர்கள் என்று நீதிபதி நினைத்திருப்பார் போல் இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கில் விடுதலை பெற்று தந்தார்கள். எங்கள் தலைவர் வைகோ அவர்களும் அண்ணன் துரை வைகோ அவர்களும், நீங்கள் இந்த வழக்கிலே தொடர்ந்து நீங்கள் நேர் நில்லுங்கள். சட்டம் தன்னுடைய கடமையை செய்வதைப் போல நீதிமன்றம் நமக்கு நியாயமான தீர்ப்பை வழங்கும் என்று அண்ணன் வெல்லமண்டி சோம் அவர்களையும் என்னையும் பார்க்கிற போது சொல்லுவார்கள். வழக்கை பற்றி கவலைப்படுகிற இயக்கம் அல்ல. நாங்கள் கூட கிட்டத்தட்ட அண்ணன் சோம் அவர்களும் நாங்களும் என்ன தயாரிப்போடு வந்தோம் என்று சொன்னால், ஏதாவது தண்டனை தந்தால் அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் தான் வந்தோம். நாங்கள் எல்லாம் என்ன நினைத்து வந்தோம் என்று சொன்னால், இப்போது சிறை தண்டனை கிடைக்கும், அந்த சிறை தண்டனைக்கு நாம் செல்ல தயாராக வந்தோம். மாறாக இன்றைக்கு நீதிபதி எங்கள் முகத்தை பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே சொன்னார், நீங்கள் அனைவரும் வழக்கில் இருந்து விடுதலை என்று சொன்னார்கள். ஆகவே விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இன்று தீர்ப்பு வெளியான நிலையில் 7 ஆண்டுக்கு முன் மதிமுகவினரும் நாதகவினரும் சண்டை போட்ட வீடியோ மீண்டும் வைரலாக பரவி வருகிறது.